நீங்க கிருபைன்னு பொய்யான மாயை பற்றி கொண்டு என்ன பண்றீங்க? கிருபையை போக்கடிக்கிறீர்கள். கிருபை இருக்கு, அது என்ன அர்த்தம்? கிருபை இருக்கிறதுனால நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு நடுவுல உன்னையும் என்னையும் பாதுகாப்பார், அதான் கிருபை. தம்மை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் பத்திரமா வச்சுக்கொள்றார், அதான் கிருபை. இப்ப நம்ம கிருபைனா என்ன நினைக்கிறோம்? இது எதுவுமே அது எப்படி நடக்காம இருக்கும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை அது நடக்கத்தான் செய்யும். கவனிங்க, இது WHO சொல்லியிருக்கு. அடுத்து இது அவன் 2024 சொல்லிட்டான். நல்லா கவனிங்க, 2018 அவர்கள் சொன்னது 2020 நடந்துச்சு. திருப்பி 2014 சொன்னது 24 நடக்கும் நான் சொல்லல. எப்ப நடக்கும் தெரியாது. ஆனா அவங்க வேர்ல்டுக்கு கொடுக்க வேண்டிய காஷனை கொடுத்துட்டாங்க. கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறது. நீங்க அதுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுங்க. எல்லா நாடுடைய சுகாதாரத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், மாத்திரை கொடுக்கிறோம். இது அந்திகிறிஸ்து ஆட்சிக்கான ஆயத்தத்துக்கான ஒரு வழி. இப்ப அடுத்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ என்ன மாத்திரை போடணும், நீங்க என்ன விதமான காரியங்கள் செய்யணும், உங்களுக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சிப்பு ஒண்ணு கொடுத்து உங்களை மானிட்டர் பண்ண தொடங்கிடுவாங்க. நீங்க அத பைபிள்ல சொல்லியிருக்கு சிப்புன்னு சொன்னா போட மாட்டீங்க. அதுவே உங்களை சாக விடாம பண்றதுக்கான மாத்திரை, உங்களுடைய பிபி, உங்க சுகர் எல்லாத்தையும் அது செக் பண்ணும். ஹார்ட் அட்டாக் வருதுன்னா முன்னாடியே சொல்லும். உங்களை பத்திர எல்லா இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்கா போன் பண்ணி ஆம்புலன்ஸா கொண்டு வரும்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் போடுவோம் இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அறிவு பொத்துக்கு பாருங்களேன். நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல குணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் போய் அதை செய்யறது. கேட்டா சொல்றது, கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்மள வந்து இப்படி சொன்னா போட மாட்டோம், அவனுக்கு தெரியும். வலது கையில நெத்தியில என்ன செய்ய மாட்டோம், முத்திரை. இப்ப பாருங்க, நாய்களுக்கு சிப்பு போட சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? போட சொல்லியிருக்காங்கன்னா எல்லா தெரு நாயில இருந்து எல்லா நாய்க்கு என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வீட்டு நாய்க்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்து தெரு நாய்க்கு போட போறாங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாய்களுக்கு போடுகிறார்கள், மனுஷனுக்கு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க செக் பண்ணுவாங்க? சிப்பு உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சுன்னு அர்த்தம். சிப்பு உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் சிப்பு போட்டு எல்லாத்தையும் நாங்க 2015-14 சேலத்துல ஒரு நாய்க்கு சிப்பு போட்டதை பார்த்தோம். அந்த சிப்பை வந்து அவங்க ஸ்கேன் பண்ண அல்லது சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. நான் சொல்றதெல்லாம் இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு நமக்கு தெரியாம நாடு அட்வான்ஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த ஒரு சிப்பை ஸ்கேன் பண்ண உடனே கண் கூட பார்த்தது, அந்த நாயோட பேர் இருக்கு. அது நியாயம், எனக்கு பேர் மறந்துருச்சு, பப்பின்னு வேணா வச்சுக்கோங்க. ஒரு ஏன்னா எக்ஸ்ன்னு வைக்க முடியாது, ஏன்னா அவனு டிசீஸ் எக்ஸ்ன்னு தான் வச்சிருக்கான், அதுக்கு சொல்றேன். பப்பின்னு வச்சுக்கோங்க. அதுல என்னங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்த பப்பியோட அப்பா அம்மா யாருன்னு அதுல இருக்கு, பேர் இருக்கு. சரியா? அது மட்டும் இருந்தா பரவாயில்ல, அந்த பப்பியோட அப்பா அம்மா இருக்காங்களா 2 பேரு, அவங்களுடைய அப்பா அம்மா யாரு, அதாவது பப்பியோட 2 தாத்தா பாட்டி யாருன்னு அதுல இருக்கு. ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. எங்க போனாலும் காணாம போச்சுன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள டெக்னாலஜி. இது நடந்தது. இப்போ கம்பல்சரி ஆகுது, ஃபைன் போடுறாங்க தானே, கம்பல்சரி ஆகுது. இது கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனுக்கு வருது. இப்போவாவது உங்களுக்கு உணர்வு வரணும். உலகத்தானுக்கு வராது. உலகத்தானை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி, நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. வீட்டு வாசல்ல இருக்கிற நாய் வரைக்கும் சிப்பு வருது. இனி உள்ளே வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வார் முடியட்டும். இப்ப நம்ம பார்த்தோம்ல வார், இந்த வார் முடியட்டும். நீங்க பாருங்க, மிகப்பெரியதான ஒரு பாதுகாப்பு அமைப்புன்னு உருவாக்குவாங்க. செத்து போனவே உயிரோடு இருக்கிறவன தெரியல, எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் உயிரோடு இருக்காங்க தெரியல, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட தெரியல. சோ எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் ஒரு சர்வைலன்ஸ். எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒண்ணு காரியம் போடணும்னு ஒரு ரூலே வரும், சட்டம் வரும். அது அதோட முன்னோட்டம் தான் வேக்சின் சர்டிபிகேட். வேக்சின் சர்டிபிகேட் இருந்தா தான் நீங்க வெளியே வரணும். வேக்சின் சர்டிபிகேட் இருந்தா தான் உங்களுக்கு வேலை. வேக்சின் சர்டிபிகேட் இருந்தா ஸ்கூல்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வேக்சின் சர்டிபிகேட் பதிலா இதை யோசிங்க. இப்ப நாய்க்கு போற சிப்பை யோசிங்க. இப்ப சொல்றாங்க அதை போட்டாதான் நாய் இருக்கணும், இல்ல உனக்கு ஃபைன் சொல்றாங்கல்ல, அதே கருத்தை உங்களுக்கு சொல்ல போறாங்க. வேக்சின் சர்டிபிகேட்டுக்கு பதிலாக இந்த சிப்புக்கு பதிலாக அவங்க சொல்ல போறாங்க, இது போட்டா தான் உங்களுக்கு வேலை, இல்லனா உங்க பேங்க் வேலை செய்யும். ஒரே நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். நீங்க எத்தனை அக்கவுண்ட் வச்சாலும் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கு தான் முன்னாடி என்ன பண்றாங்கன்னா கேஷ்ல இருந்து டிஜிட்டலுக்கு போறாங்க. டிஜிட்டலுக்கு போய் உங்க கையிலேயே கேஷ் இல்லாத நிலைமை கொண்டு வராங்க. நான் லிட்டரலா ஒரு எக்கனாமிஸ்ட பேசினேன். அவர் சொன்னாரு கேஷ் சிஸ்டம் 80% குறைஞ்சிருச்சாம். மக்கள் இப்ப எங்க போயிட்டாங்களாம்? டிஜிட்டலுக்கு போயிட்டாங்களாம். 80% டிஜிட்டலுக்கு போயிடுச்சாம். ரோட்ல பழம் விற்கிறவரு QR கோட உட்கார்ந்திருக்காரு. ஆமா தானே?
அங்க ஆரம்பிச்சு வேர்ல்டு பேங்க் வரைக்கும் எல்லாமே எங்க இருக்கு? டிஜிட்டல் ஆயிருச்சு. 80% டிஜிட்டல். இப்ப அவன் சொல்லுவான், இப்போ கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரும். வந்துச்சு, கொரோனா வந்துச்சு. அதே மாதிரி இது வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அத்தனை பேரும் வேக்சின் சர்டிபிகேட். அதுக்கு பதிலா ஒண்ணு சொல்லுவாங்க, உங்க எல்லாருக்கும் புது விதமான சிப்பு ஒண்ணு போட போறோம். இது எதுக்காகனா, இனி ஃபியூச்சர்ல எவ்வளவு பேர் வியாதி வந்தாலும் இது கண்டுபிடிச்சிடும். உங்க உடம்புக்குள்ள கிருமி வந்தோம்னா அது சொல்லிடும், என்ன இருக்குன்னு சொல்லிடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, போய் டெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அங்க போய் நின்ன உடனே அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்க பாடியில என்ன இருக்குன்னு அது காட்டி கொடுத்துரும். இது மஸ்ட் ஆக்கிடுவாங்க, மஸ்ட். இப்ப நீங்க போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க, எப்படி இப்ப வேலைக்கு வராதுன்னு சொன்னாங்களோ வேக்சின் சர்டிபிகேட்டுக்கு, அதே மாதிரி சொல்லுவாங்க, உங்க போனை இதுல கணக்கணும், உங்க போன் நம்பரை இதை மாத்தணும், உங்க ஆதார் நம்பர் இதை போடணும். இனிமேட்டு இது இல்லாட்டி உங்களுடைய போன்ல இருக்கிற எதுவுமே வேலை செய்யாதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க போன் இன்னைக்கு முழுவதுமாக ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கு, கண்ணு கெட்டுற தூரத்துல இருக்கு. வீட்டு வாசல்ல இருக்கிற நாய்க்கு வந்துருச்சு, உள்ளே வரக்கூடிய காலகட்டம் மாத்திரம் பாக்கி. நீங்க வெறும் நாயா பாக்குறீங்க, அவங்க நாயை ஒரு பைலட் மெத்தட், ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இதா பாக்குறாங்க, டெஸ்டிங் முடிச்சு சக்சஸ் ஆன உடனே உள்ளே வந்துருவாங்க. சோ நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமான அடையாளம். எல்லாருக்கும் அதுக்கு தான் இந்த ட்ரீட்டி. இதை நீங்க சாதாரண ட்ரீட்டியா பாக்குறீங்க, இதுக்கு பின்னாடி இதான் அவங்களுடைய திட்டமாக இருக்கு. இதை நீங்க தடுக்க முடியுமா? முடியாது. நீங்க போய் WHO பேசுவீங்களா? நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். முதல்ல உங்களை மதிக்கவே மாட்டாங்க. அவன் கவர்மெண்டே மதிக்க மாட்டான், WHO யாரையும் மதிக்க மாட்டாங்க. ஒரே இப்ப தெரியுமா, நம்மளுடைய மொத்த மெடிசன்ல இங்கிலீஷ் மெடிசன் அத்தனையும் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனா நேரத்தில் டோலோ 650 உங்களால வாங்க முடியாது தெரியுமா? வாங்க நிலைமை வந்துச்சா இல்லையா? டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் டோலோ 650 சொன்னாங்க. ஒரு சாதாரண டோலோ 650 கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அவங்களால மொத்த மெடிசனையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். உலகம் சர்வாதிகாரத்தின் கைக்கு போய் கொண்டிருக்கிறது. உங்களை அறியாத சர்வாதிகாரம் ஒன்று உருவாகிறது. இயேசு சொன்ன கடைசி காலம். இப்ப அந்த மங்கின நிறமுடைய குதிரை இருக்குல்ல, இப்ப வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். திருப்பி நான் பார்த்தபோது, நீங்க யாருமே பார்க்க வேண்டாம், நான் சொல்றது மட்டும் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எல்லாம் வெளிப்பட்ட விசேஷத்தை பாக்குறீங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரை. பின்னாடி வர வெண்மையான குதிரை யாரு? பெருமையான வெண்மை. இந்த மங்கின நிறத்துக்கு பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை ஒன்று வருகிறது. அப்படித்தானே இருக்குது. அதே காரியம் தான் இதுலயும் இருக்கும் நான் நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கும் நினைக்கிறேன். சகரியாவின் புஸ்தகத்துல இருக்கு 6ஆம் அதிகாரத்துல. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பின்னாடி என்ன வருது? வெண்மையான குதிரை வருது. அப்ப இந்த வெண்மையான குதிரை தான் சர்வாதிகாரம். எப்படி சொல்றீங்க? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வசனம். வில்லுனா என்ன? உடன்படிக்கை. எங்க இருக்கு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில், வானத்தில் என் வில்லை வைத்தேன். அந்த வில்லுங்கிறது எதுக்கு அடையாளம்? கர்த்தர் பண்ற உடன்படிக்கை அடையாளம். அப்ப இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்றான, என்னது இது? என்ன உடன்படிக்கை? தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, வாசிங்க. ஆன்டி கிரைஸ்ட பத்தி இருக்கு. அவன் கொண்டு வர உடன்படிக்கை, அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி 3 வருஷம் கழிச்சு, 3.5 நாள், வாரம் பாதி சென்ற போது 3 நாள், 3 வருஷம் கழிச்சு வரக்கூடியதான உபத்திரவ காலம். உபத்திரவம், மகா உபத்திரவம். அந்த அவன் கொண்டு வரும்போது எதை கொண்டு வரான்? அவர் அநேகருக்கு, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. உடன்படிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தான் ட்ரீட்டி. உடன்படிக்கை இன்னொரு வார்த்தை என்ன? ட்ரீட்டி. பின்னாடி வருது வெள்ளை குதிரை, பின்னாடி வருது. இப்ப மங்கின நிறமுள்ள குதிரை முடிஞ்ச உடனே பின்னாடி இந்த குதிரை வரும். அந்த வெள்ளை குதிரைக்கு, அந்த மங்கின நிறமுள்ள குதிரைக்கு பின்னாடி வர வேண்டிய வெள்ளை குதிரைக்கான ஆயத்தம் தான் நடந்துகிட்டு இருக்குங்கிற. இப்ப மிக மிக முக்கியமான இடத்தில் நீங்க நானும் இருக்கிறோம்.
அதான் இப்போ இது நம்ம காலகட்டத்துக்குரிய தீர்க்க தரிசனம். இப்பவும் கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன், இந்த வெளிப்பாடை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அதனால கர்த்தர் இதற்கு நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஏன் வெளிப்படுத்தி கொடுக்கிறாரு? இப்போ மங்கின உள்ள குதிரை உள்ள நுழைஞ்சிருக்குது. அடுத்த சில வருஷத்துல இது அப்படியே நடக்கும், 4 ஒண்ணா நடக்கும். அதுக்கு பின்னாடி வெள்ளை குதிரை வரும். அதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. நல்ல கவனிங்க, 8ஆம் அதிகாரத்துல தான் அவனுடைய காரியம் தொடங்குது. 6ஆம் அதிகாரத்துல இது முடியுது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல சபை பரலோகத்துக்கு போகுது. 8ஆம் அதிகாரத்துல இது ஆரம்பிக்குது. அதுல என்ன வாசிக்கிறோம்? அவனுக்கு ஒரு அவன் வில்லை பிடித்திருந்தான். 6:2 அவனுக்கு ஒரு கிரீடம், அவன் தான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. இதான் அந்தி கிறிஸ்து, உலகத்தை ஜெயிக்க போறான். அவனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுது, கிரீடம் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பாப்போம். அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஜெயிக்கும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஆசைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். வேதம் சொன்னபடி வெள்ளை குதிரை பின்னாடி ரெடியா இருக்கு. இப்போ நம்ம மங்கின நம்மள குதிரையின் காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த வெள்ளை குதிரையின் காலத்துல வர வேண்டியதான ட்ரீட்டியை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க போய் வீட்டுல சும்மா நெட்ல போட்டு பாருங்க, 7 யூரோப்பியன் யூனியன் 7 இயர்ஸ் ட்ரீட்டின்னு போட்டு பாருங்க. அடுத்து வரக்கூடிய வல்லரசு அண்டிகிரைஸ்ட் கவர்மெண்ட் அவங்க 7 வருஷ உடன்படிக்கை ஏற்படுத்திருக்காங்க எல்லாரோடையும். அதுல ஒரு பங்கு தான் இந்த WHO. வேதம் சொன்ன கடைசி காலத்தின் மங்கின நிறம் உள்ள குதிரை நம் கண்களுக்கு முன்பாக ரெடியாக இருக்கு. இதுக்கு பின்னாடி அது வரணும். இப்ப பூமி அதிர்ச்சிகளும் துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இப்போ அந்த துஷ்ட மிருகம் என்பது இவர்கள் யூஸ் பண்ணக்கூடியதான வைரஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க.